வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி. என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்ப்போம். சென்னையில் வாழப்பாடி ராமமூர்த்தியின் 86வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சி சார்பாக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவரது உருவப்படத்திற்கு மரியாதை அளித்தார். இதனைத் தொடர்ந்து செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செல்வ பெருந்தகை பேசுகையில் RSS மற்றும் மதவாத சக்திகளுக்கு எதிரான போர் குரலாக வாழ்ந்த வாழப்பாடியாரின் 86வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அவருடைய காலத்தில் ஒருபோதும் மதவாத சக்திகள் கால் பதித்து விடக்கூடாது என்று போராடியவர். அவரின் குரல் ஏழைகளின் குரலாக இருந்தது. எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர். தொழிற்சங்கவாதியான அவர் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை கொண்டவர். எனவே அவருக்கு மலர் அஞ்சலி செலுத்துவதில் காங்கிரஸ் கட்சி பெருமை கொள்கிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து தவேக தலைவர் விஜய் பரந்தூர் செல்வது தொடர்பான கேள்விக்கு, பரந்தூர் ஏகனாபுரம் எனது தொகுதிக்குள் வருகிறது, மக்களுக்கு பாதிப்பில்லாமல் அரசின் திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று சொல்லியிருக்கிறேன். ஒரு MLA-வாக நானும் தமிழக அரசுக்கு பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறேன். அங்கு வாழ்கிற மக்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது. அங்கு இருப்பவர்கள் தலைமுறையாக வாழ்கிறார்கள். அதனால் மக்களின் கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும். மேலும் தவேக தலைவர் விஜய் நடத்திய மாநாட்டில் அவர் பேசியது போல இந்துத்துவ மதவாத சக்திகளை அகற்ற வேண்டும் என்று அவர் முன்னெடுத்தால் கண்டிப்பாக விஜய் இந்தியா கூட்டணிக்கு வருவது நல்லது. அப்படி செய்வதுதான் அவருக்கும் அவருடைய கொள்கைக்கும் மக்களுக்கும் நல்லது என்று செல்வ பெருந்தகை பேசினார். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இப்படி பேசியது திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. திமுக தான் எங்களுக்கு எதிரி என்று பேசிக் கொண்டிருக்கும் நடிகர் விஜயை காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணிக்கு அழைத்து இருப்பது காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது.